सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 5/11/1970 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: கால தாமதம் செய்வது ஆபத்தானது. ஒவ்வொருவரும் தங்களின் ஒளி மற்றும் சக்தியை பார்த்து கண்டறிய முடியுமா? தன்னைத்தான் கண்டறிவதற்கான சக்தியை தனக்குள் அனுபவம் செய்கிறீர்களா? அல்லது அது கடைசி நிலை என நினைக்கிறீர்களா? தன்னை இதுவரையிலும் புருஷார்த்தி மூர்த்தி என புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது சாக்ஷாத் மற்றும் சாக்ஷாத்கார மூர்த்தி என்றும் புரிந்திருக்கிறீர்களா? அல்லது அனுபவம் செய்கிறீர்களா? அல்லது இது கடைசி ஸ்டேஜ் என புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? அவ்வப்போது உங்கள் பக்தர்கள் உங்கள் முன்னால் வருவார்களானால் உங்கள் தோற்றத்தின் மூலம் அவர்களுக்கு எந்த மூர்த்தியின் சாக்ஷாத்காரமாகும்? எந்த மாதிரி சாக்ஷாத்காரமாகும்? சாக்ஷாத்கார மூர்த்தி எப்போதுமே சம்பூர்ண ஸ்திதியின் சாக்ஷாத்காரத்தையே செய்விப்பார்கள். ஆனால் இப்போது உங்கள் முன்னால் யாராவது வருவார்களானால் அந்த மாதிரி சாக்ஷாத்காரம் செய்விக்க முடியுமா? உங்கள் புருஷார்த்தத்தின் தாழ்ச்சி உயர்ச்சியின் சாக்ஷாத்காரம் அவர்களுக்கு ஆகிக்கொண்டே இருக்கிறது என்று இருக்கக்கூடாது. ஃபோட்டோ எடுக்கும்போது ஏதேனும் அசைவு இருக்குமானால் ஃபோட்டோ சரியாக வருமா? அதேபோல் ஒவ்வொரு வினாடியும் நமது ஃபோட்டோ எடுக்கப்படுகிறது என்று நினையுங்கள். ஃபோட்டோ எடுக்கும்போது அனைத்து விதமான கவனமும் வைக்கப்படுகின்றது. அதுபோல் தன்மீது எப்போதுமே கவனம் வைக்க வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் இந்த சர்வோத்தம அல்லது புருஷோத்தம சங்கம யுகத்தின் டிராமா என்ற கேமராவில் உங்கள் அனைவரின் ஃபோட்டோ எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதே சித்திரம் பிறகு சரித்திர ரூபத்தில் புகழ் பாடப்படும். இப்போதைய விதவிதமான நிலைகளின் சித்திரங்கள் விதவிதமான ரூபத்தில் பூஜிக்கப்படும். ஒவ்வொரு சமயமும் இந்த ஸ்மிருதி வையுங்கள், அதாவது என்னுடைய சித்திரத்தை டிராமா ரூப கேமராவில் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். இப்போது ஒவ்வொரு சித்திரமும் புகழ் மற்றும் பூஜைக்குரியதாக ஆகும். எப்படி இங்கேயும் கூட நீங்கள் ஏதேனும் டிராமா ஸ்டேஜ் மீது நடத்துகிறீர்கள் மற்றும் சாக்ஷாத்காரம் செய்கிறீர்கள் என்றால் எவ்வளவு கவனம் வைக்கிறீர்கள்? அதேபோல் எல்லையற்ற மேடைக்கு நடுவில் எனது பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறேன் என்று புரிந்து கொள்ளுங்கள். முழு உலகத்தின் ஆத்மாக்கள் அனைவரின் பார்வையும் என் மீது உள்ளது. இதுபோல் நினைத்து வந்தால் சம்பூர்ண நிலையை விரைவாக நீங்கள் அடைய முடியும். புரிந்ததா? ஒரு ஸ்லோகனை சதா நினைவு வையுங்கள். அதன் மூலம் சகஜமாகவே வெகு விரைவில் சம்பூர்ணம் ஆக முடியும். எந்த ஸ்லோகனை நினைவில் வைப்பீர்கள்? போக வேண்டும் மற்றும் வர வேண்டும். இதுவோ சரிதான். ஆனால் எப்படி செல்ல வேண்டும்? சம்பூர்ணமாகி செல்ல வேண்டுமா அல்லது இப்படியே செல்ல வேண்டுமா? இதற்காக எதை நினைவில் வைக்க வேண்டும்? கால தாமதம் செய்வது ஆபத்தாகும். டிலே இஸ் டேஞ்சர். எந்த ஒரு விஷயத்திலாவது தாமதமானால் ராஜ்ய பாக்கியத்தின் அதிகாரத்திலும் கூட அவ்வளவு காலதாமதம் ஆகிவிடும். ஆகவே இதை சதா நினைவில் வையுங்கள். இப்போதைய சமயத்தின் பிரமாணம் ஒரு வினாடி கூட தாமதம் செய்யலாகாது. இப்போது கம்ப்ளீட், அதாவது சம்பூர்ண கர்மாத்தீத் ஆவதற்காக புருஷார்த்தம் செய்து முக்கியமாக ஒரு புகார் ஒவ்வொரு சமயமும் அனைவரிடமிருந்தும் வெளிவருகிறது. சம்பூர்ணம் ஆக வேண்டும் என விரும்புகின்றனர். ஆனால் அது அவர்களை சம்பூர்ணம் ஆக விடுவதில்லை. அது என்ன புகார்? வீண் சங்கல்பங்களின் புகார். இப்போது சம்பூர்ணம் ஆவதில் வீண் சங்கல்பங்களின் புயல் விக்னங்களை ஏற்படுத்துகிறது. இது பெரும்பான்மையினரின் புகார். இப்போது இதை நீக்குவதற்காக யுக்திகள் சொல்கின்றார்.
மனதின் வீண் சங்கல்பங்களின் குறை எப்படி முடிவுக்கு வரும்? நினைவு யாத்திரையோ முக்கியமான விஷயம். ஆனால் இதற்காக விதவிதமான யுக்திகள் இருக்கின்றன. அது என்ன? பெரிய மனிதர்கள் என்றால் அவர்களின் ஒவ்வொரு நேரத்தின் அப்பாயின்மெண்ட்டுக்கான டைரி தயார் செய்யப்பட்டிருக்கும் இல்லையா? ஒவ்வொரு மணி நேரமும் நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது. அதுபோல் நீங்களும் பெரியவரிலும் பெரியவர்கள் இல்லையா? ஆகவே தினந்தோறும் அமிர்த வேளையில் முழு நாளின் உங்களுடைய டைரியை உருவாக்குங்கள். தனது மனதை ஒவ்வொரு நேரமும் அப்பாயின்மெண்ட்டில் பிஸியாக வைத்திருப்பீர்களானால் இடையில் வீண் எண்ணங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்பாயின்மெண்ட் இல்லாமல் சுதந்திரமாக இருக்கும்போது வீண் எண்ணங்கள் உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன. ஆக சமயத்தை புக் செய்வதற்கான வழிமுறையை கற்றுக்கொள்ளுங்கள். தன்னுடைய அப்பாயின்மெண்ட்டை தானே உருவாக்குங்கள். இன்று நாள் முழுவதிலும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று பிறகு காலம் உங்களை வெற்றி பெற்றுவிடும். மனதை எதில் அப்பாயின்மெண்ட் செய்ய வேண்டும்? இதற்காக 4 விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளன. 1 சந்திப்பு, 2 வர்ணனை, 3 மூழ்குதல், 4 ஈடுபாடு. ஈடுபாடு வைப்பதிலும் சமயம் அதிகம் செல்கிறது இல்லையா? ஆக மூழ்கியிருக்கும் நிலையில் குறைவாக இருக்கிறீர்கள். ஆகவே ஈடுபாடு, மூழ்கியிருத்தல், சந்திப்பு மற்றும் வர்ணனை. வர்ணனை என்பது சேவை, சந்திப்பு என்பது ஆன்மீக உரையாடல் செய்வது. பாப் தாதாவுடன் சந்திக்கிறீர்கள் இல்லையா? ஆக இந்த 4 விஷயங்களில் தனது நேரத்தை நிர்ணயம் செய்யுங்கள். தனது அன்றாட நடவடிக்கைகளை நிர்ணயம் செய்வதற்காக அப்பாயின்மெண்ட் முழு நேரத்திற்குமாக நிர்ணயம் செய்யப்பட்டு விடுமானால் இடையில் வீண் சங்கல்பங்களுக்கு தொந்தரவு செய்வதற்கான நேரமே கிடைக்காது. எப்படி யாராவது பெரிய மனிதர்கள் இருக்கின்றனர் என்றால் பிஸியாக இருக்கும் காரணத்தால் வேறு வீண் எண்ணங்களின் விஷயங்களின் பக்கம் கவனம் மற்றும் சமயம் கொடுக்க முடியாது. இதுபோல் தன்னுடைய அன்றாட நடவடிக்கைகளில் சமயத்தை நிர்ணயம் செய்யுங்கள். இவ்வளவு நேரம் இந்த விஷயத்தில், இவ்வளவு நேரம் இந்த விஷயத்தில் என்று ஈடுபடுத்த வேண்டும். அத்தகைய அப்பாயின்மெண்ட்டை தனக்காக உறுதிப்படுத்துங்கள். அப்போது இந்த புகார் முடிந்து போகும். பிறகு கம்ப்ளீட் ஆகிவிடுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி. बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं। सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।